வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ 1.5 லட்ச ரூபா 1லேருந்து 1.5 லட்ச ரூபா பட்ஜெட்டுக்குள்ளே தான் ஒரு நல்ல எலக்ட்ரிக் வெஹிக்கிள் நம்மளால் தேர்ந்தெடுக்க முடியுது. 1 லட்ச ரூபாய்க்கு கீழே இருக்கிற வெஹிக்கிள்லாம் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் கேட்டகரி வெஹிக்கிளாக இருந்தாலும் அதோட தரத்தில் நம்மளுக்கு சில சந்தேகங்கள் இருக்குது. அந்தளவுக்கு ஒரு தரமான ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து 1 லட்ச ரூபா கீழே இருக்கிற வெஹிக்கிள்ஸ் வந்து அந்தளவுக்கு இல்லை. ஸோ இப்போ 1 லட்ச ரூபாயிலேருந்து 1.5 லட்ச ரூபா அப்படின்றது நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறைய பிராண்டட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இருக்குது. 1.20லேருந்தே பார்த்தீங்கன்னா நல்ல பிராண்ட் இருக்குது. இல்லை பார்த்தீங்கன்னா சிம்பிள் எனர்ஜி இப்போ களத்தில் இறங்கியிருக்காங்க. அதுவே வந்து உங்களுக்கு 1.20க்குள்ளே தான் வரும்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்மளுக்கு டிவிஎஸ் ஐக்யூம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். பஜாஜ் சேட்டெக் வரப்போகுது. ஏத்தர் 450 இருக்குது. ஏத்தர் 450 ப்ளஸ் சொல்கிறேன். ஏத்தர் 450X வந்து கொஞ்சம் விலை ஜாஸ்தி. அதுக்கப்புறம் ஓலா S1 Pro. ஸோ இந்த கேட்டகரியில் ஓலா S1 Pro நம்ம வாங்கலாமா வேணாமா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓலா S1 Pro. இந்த ஓலா S1 Proவும் சிம்பிள் எனர்ஜியும் கிட்டத்தட்ட ஒரே காலகட்டத்தில் தான் வந்து லான்ச் ஆச்சு. ரெண்டு பேருமே வந்து போட்டி போட்டுட்டு அவங்களோட ஸ்பெசிஃபிகேஷனை வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ ஓலா S1 Pro வந்து யாருக்கு போட்டியாக வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏத்தர் 450 இவங்களுக்கு போட்டியாக ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் நல்ல ஒரு குவாலிட்டியோடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பெரிய ரெவல்யூஷன் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்த ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான் ஓலா S1 Pro. நிறைய புக்கிங் ஆச்சு. சரி, இப்போ ஓலா S1 Pro புக்கிங் ஆச்சு, நிறைய பேர் புக்கிங் பண்ணாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கேள்வி இருக்குது. இந்த ஓலா S1 Pro இப்பயும் நம்ம வாங்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. இப்போ உங்களோட பையிங் இதில் ஒரு 1.5 லட்ச ரூபா நீங்கள செலவு பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓலா S1 Pro ஒரு சாய்ஸில் வைப்பீங்க. ஆனால் கூடவே வந்து அந்த பாஸ்ட் அந்த அவங்களோட கடந்து வந்த ஜேர்னி இருக்குல்ல, அதில் வந்து நிறைய அவங்க வந்து ஸ்ட்ரகிள் பட்டாங்க, நிறைய யூஸரும் வந்து ஸ்ட்ரகிள் ஆனாங்க. இப்போ வாங்கலாமா வேணாமா அப்படின்றது மட்டும் நம்ம பார்ப்போம். சரி, ஃபஸ்ட்டு என்னெல்லாம் அவங்களோட ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஓலா நிறுவனம் ஒரு பெரிய நிறுவனம், கேப் நிறுவனம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஓலா எலக்ட்ரிக் அப்படின்னு கொண்டு வராங்க. ஓலா S1 Pro மற்றும் ஓலா S1 ரெண்டு வகையாக கொண்டு வந்தாங்க. இல்லை ஓலா S1 Pro வந்து 1 லட்ச ரூபாக்குள்ளேயே உங்களுக்கு கொண்டு வரதா சொல்லி இப்போ வந்து அதை ட்ராப் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஓலா S1 Pro இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 150 கிட்ட எகிரிடுது நம்ம சென்னை ரேட் படி. ஸோ 1.5 லட்ச ரூபாய்க்குள்ளே இதை வாங்கலாமா அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய ப்ளஸ் இருக்குது. ஓகே, ஸோ அது என்ன அப்படின்றத பார்ப்போம். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் குறிப்பாக ஓலா S1 பொறுத்த வரைக்கும் ஸ்பெசிஃபிகேஷன் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. 8.5 கிலோவாட் உங்களுக்கு மோட்டரு, அப்புறம் 3.9 கிலோவாட் உங்களுக்கு வந்து பேட்ரி, அதுக்கப்புறம் ஓரளவு ஒரு 150 கிலோமீட்டருக்குள்ளே ரேஞ்ச் அச்சீவ் பண்ணோம். ரேஞ்ச் வந்து 200 கூட அச்சீவ் பண்ணியிருக்காங்க இப்போ இருக்க Move OS அப்டேட்டில். அது நம்ம வருவோம். ஸோ ஒரு 150 கிலோமீட்டர் ரேஞ்ச் அப்ஜெக்டிவ் நீங்கள் ஒரு 1 வீக் நீங்கள் எடுத்து பயன்படுத்தலாம். அந்தளவுக்கு உங்களுக்கு பேட்டரி ரேஞ்சு, அப்புறம் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருந்தாங்க. அவங்க சொன்ன ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்தது. அதுவும் கிட்டத்தட்ட 2021 காலகட்டத்தில் இப்படி ஒரு ஃபீச்சர்ஸ் சொல்லும்போது பயங்கரமாக இருந்தது. க்ரூஸ் கண்ட்ரோல் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய ஏஐ ஃபீச்சர்ஸ் சொல்லியிருந்தாங்க. நம்ம பக்கத்தில் போனாலே அன்லாக் ஆகிடும், ப்ராக்சிமிட்டி லாக்கு அன்லாக்கு. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே டிஜிட்டல் இதுதான். உங்களுக்கு ஜிபிஎஸ் இருக்குது, நீங்கள் வந்து மேப் இருக்குது, அது மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸும் லோடடாக கொடுத்துருந்தாங்க. ஹில் ஹோல்டு அசிஸ்ட். ஸோ எந்த வெஹிக்கிள்லையுமே வந்து ஹில் ஹோல்டு அசிஸ்ட் இல்லை. இதில் ஹில் ஹோல்டு அசிஸ்ட் இருக்குது, ரிவர்ஸ் இருக்குது. 1.5 லட்ச ரூபா பட்ஜெட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஃபீச்சர் கொடுக்கறது அப்படின்றது ரொம்ப சில கம்பெனிஸ் தான் கொடுக்குறாங்க. ஸோ ஏத்தருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஓலா S1 Proவில் தான் நம்மளுக்கு மேப்போட வருது. டிவிஎஸ் ஐக்யூபை கூட நம்ம கம்பேர் பண்ணும்போது மேப் இல்லை. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு மேப்போட வருது. ஸோ ஒரு அட்வான்டேஜ், ஒரு 1.5 லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஃபீச்சர்ஸ் கிடைக்கிது. ப்ளஸ் இப்போ அவங்க வந்து Move OS 2.0 அப்டேட் பண்ணியிருக்காங்க. மேப்பை எனேபிள் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் க்ரூஸ் கண்ட்ரோலையும் எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு வருஷத்தில் உங்களுக்கு அதெல்லாம் இல்லாமல் இருந்தது. இப்போ வாங்குறவங்களுக்கு இதெல்லாம் ஆடட் பெனிஃபிட்டாக உங்களுக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் இவங்க பாஸ்ட்டில் பண்ண அந்த இஷ்யூஸ்லாம் இருக்குல்ல, அதுவுமே வந்து இது ரெக்டிஃபை ஆகிருக்கு. இது என்ன அந்த Move OS 2.0 பற்றி நம்ம வந்து அடுத்த கட்டமாக நம்ம பேசுவோம். ஸோ அது ஒரு அப்டேட்டாக இருக்குது. ஸோ அது ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட். முக்கியமாக அவங்களோட பாசிட்டிவ் பாயிண்ட் என்னென்னா அவங்களோட ஹைப்பர் சார்ஜிங் ஸ்டேஷன். இப்போ வர எலக்ட்ரிக் வெஹிக்கிள்லாம் சார்ஜிங் ஸ்டேஷனோட வரேன் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர எதுவும் கொண்டு வரல. ஓலா S1மே வந்து அவங்க ஸ்டார்டிங் பண்ண ஹைப் பார்த்திங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்க்குள்ளே ஹைப்பர் சார்ஜிங் ஸ்டேஷன் கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு நினச்சோம். 1 இயர் ஆக போது இன்னும் வந்து ஹைப்பர் சார்ஜிங் ஸ்டேஷன் ஓப்பன் ஆகலை. ஆனால் அதுக்கான வேலைகள் ஆகிறத நம்ம பார்க்க முடியுது. நம்ம ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி அந்த ஹைப்பர் சார்ஜிங் இங்கே கோயம்பேட்டில் டெப்ளாய் பண்ணியிருந்தாங்க. அது கூட நம்ம காமிச்சிருந்தோம். ஸோ அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து சில இடத்துல வந்து ஹைப்பர் சார்ஜிங் ஸ்டேஷன் வந்து அவங்களோட வேலை ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ எந்நேரமும் இந்த ஓஎஸ் அப்டேட்டை
அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைப்பர் சார்ஜிங்கோட அப்டேட்டும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். இப்போ நீங்கள் கவலை இல்லாமல் எங்கே வேணாலும் போகலாம். இப்போ ஏத்தருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏத்தர் தான் மிகப்பெரிய சார்ஜிங் ஸ்டேஷன் இப்போ வச்சிருக்கிறது. எலக்ட்ரிக் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஏத்தர் மட்டும் தான் ப்ராப்பராக அவங்க சார்ஜிங் ஸ்டேஷனை டிப்ளாய் பண்ணிவிட்டு கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ஓலாவும் கொண்டு வந்திருந்தாங்க. ஓலா வந்து முக்கியமாக அவங்களோட மேஜர் இஷ்யூஸை கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹைப்பர் சார்ஜிங்க்கு வரலாம் அப்படின்றது தான் அவங்களோட எய்மாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேட்டரி ரிலேட்டட் இஷ்யூஸ் வந்து இந்த காலகட்டத்தில் வந்ததுனால ஹைப்பர் சார்ஜிங் போகும்போது அதிக லெவல் ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அந்தளவுக்கு அவங்க இன்னும் ப்ரிப்பேர்டு ஆகலை. இந்த கடந்த வந்த மாதங்கள்லாம் அவங்க ப்ரிப்பேர்டு ஆகலை. இப்போ ஆல்மோஸ்ட் அவங்க வந்து ஃபைனல் கட்டத்தை முடிச்சிட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அவங்களோட எல்லா பிரச்சனைகளும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஹைப்பர் சார்ஜிங் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு 1.5 லட்ச ரூபாய்க்கு மிகப்பெரிய ஒர்த்து. ஏன்னா மிகப்பெரிய சார்ஜிங் நெட்வொர்க் ஓலா கிட்ட தான் மட்டும் தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து டிஸ்அட்வான்டேஜை பற்றி பார்ப்போம். இப்போ அட்வான்டேஜ் வந்து நம்ம பார்த்தாச்சு. இதெல்லாம் வந்து அவங்க சொன்னது எது வரைக்கும் அவங்க வந்து நிற்கிறாங்க அப்படின்றது. இப்போ வந்து டிஸ்அட்வான்டேஜ் பார்க்கும்போது டிஸ்அட்வான்டேஜில் நிறைய ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. அதில் மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் வந்து இப்போ அந்த கடந்த ஒரு 6 மந்த்ஸில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்து ஓலா ஃபேஸ் பண்ணாங்க. அதில் ஒரு ஸ்கூட்டர் வந்து எரிஞ்சும் போச்சு. அது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். சரி, அதுக்கப்புறம் அவங்களோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது, அவங்க ஸ்கூட்டரோட ரிலையபிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸு பேட்ரி ரிலேட்டடாக கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து சேஃபான ஸ்கூட்டர் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து எதையுமே வந்து ஃபுல்லாக 100% சேஃப்னு சொல்ல முடியாது. பட் அதுக்கான விஷயங்களை அவங்க கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பாக அவங்களோட சிப் செட் அவங்க மாற்றிருக்காங்க. இப்போ புது ஓஎஸ் அப்டேட் பண்ணும்போது அவங்களோட பேசிக் அந்த விசியூ சிப் செட்டையும் அவங்க வந்து மாற்றிருக்காங்க அப்படின்றது தெரியுது. ஏன்னா அதெல்லாம் கண்ட்ரோல் யூனிட் அதெல்லாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியுது. குறிப்பாக இந்த Move OS 2.0ல் அவங்க ப்ரீவியஸாக இருந்த இஷ்யூஸ் நான் சொல்கிறேனே, ப்ரீவியஸாக இருந்த இஷ்யூஸ் பார்த்திங்கன்னா ரேஞ்சு கிடைக்காது அப்படின்ற ஒரு இஷ்யூ வந்து மிகப்பெரிய ஒரு இஷ்யூவாக இருந்தது. 120 அதுக்குள்ளேயே வந்து பேட்டரியோ இல்லை மோட்டரோ உங்களுக்கு ஹீட் ஆகி வண்டி ஆஃப் ஆகிடும் அப்படின்ற ஒரு சினாரியோ இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய இடத்துல வந்து லாக் சிஸ்டம் வந்து கரெக்டாக வேலை செய்யல, ஹங் ஆகிடுது, சாஃப்ட்வேர் வந்து நிறைய பக்கு கிரியேட் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னாங்க. சாஃப்ட்வேர் இஷ்யூ வந்து ரொம்ப மேஜர் பிரச்சனையாக வந்து, ஆனால் இந்த வண்டி ஃபுல்லாக ட்ரிவன் பண்ணுறதே சாஃப்ட்வேர். அதில் வந்து அந்த ஸ்க்ரீன் லாக் ஆகிறது, ஸ்க்ரீன் வந்து அப்படியே பிளாக் ஆகி ஃப்ரீஸ் ஆகிடுது. இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர் ரிலேட்டட் பக்ஸ் ரொம்ப இருந்தது. இது தொடர்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டரி ரிலேட்டட் எஸ்ஓசி காட்டுறதுலேயும் வந்து தப்பாக காமிச்சிட்டு வந்து 50% பேட்டரி காமிச்சிட்டு திடீர்னு சடனாக 0 வந்து ஆஃப் ஆகிற சுச்சுவேஷன்லாம் இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து சாஃப்ட்வேர் மைலேஜ் ரிலேட்டட் இஷ்யூஸ்லாம் நிறைய ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. வண்டியோட முக்கியமான பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்டிங். ஸோ ஆரம்பத்துலேருந்து ஹீட்டிங் வந்து ஒரு மிகப்பெரிய கன்சர்னாக இருந்தது. ஹீட்டிங் வந்து அடிக்கடி வண்டி ஹீட் ஆகி வண்டி நடு ரோட்டில் ஆஃப் ஆகுறது அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து ஒரு இடத்துல எரிஞ்சும் போச்சு. ஸோ இது ஒரு பிரச்சனையாக இருந்தது. அதுக்கப்புறம் இவங்க சொன்ன சாஃப்ட்வேர்ஸ், இவங்க நிறைய சாஃப்ட்வேர் சொல்லியிருந்தாங்களே, நான் ஃபீச்சர்ஸாக சொல்லியிருந்தேன், இந்த மேப்பு, க்ரூஸ் கண்ட்ரோல், இதெல்லாம் இப்போ தான் Move OS 2.0ல் வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வர வண்டியில் நமக்கு இதெல்லாம் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்த வண்டியில் இதெல்லாம் இல்லை. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாகவே இருந்தது. இந்த ஓலா S1ஓட டிசைன் ஆஸ்பெக்ட்லேயே வந்து சில ஃப்ளாஸ் இருந்தது. இதில் முக்கியமாக வந்து அந்த ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனோட இது வந்து ஆரம்பத்துலேருந்தே நிறைய பேர் கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அந்த ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனோட குவாலிட்டி வந்து சரியில்லாமல் இருந்தது. நிறையா பிரேக் டவுன்ஸ் வந்து ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனால் பார்க்க முடியுது. நிறையா வண்டி வந்து பிரேக் டவுன் ஆகி கொலாப்ஸ் ஆகிருக்கிற விஷயங்கள்லாம் பார்க்க முடியுது. ஹை ஸ்பீடில் வந்து இந்த சஸ்பென்ஷன் உடையிறதுக்கான வாய்ப்புகளும் இருந்தது அப்படின்றத பார்க்க முடியுது. அதெல்லாம் வந்து மேஜர் இஷ்யூஸ். அதுக்கப்புறம் ரொம்ப மேஜர் இஷ்யூ என்னென்னா வண்டியை வந்து ஃபார்வர்டில் நம்ம வந்து ஆக்சிலேட் பண்ணால் பேக்வேர்டில் ரிவர்ஸ் வர பிரச்சனைகள் இருந்தது. ஸோ அதுவும் வந்து நம்மளை சப்ஸ்கிரைபருக்கே அந்த மாதிரி நிறைய பேருக்கு ஆகிருந்தது. நம்மளுக்கு வீடியோ அனுப்பியிருந்தாங்க. இவ்வளோ டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஓலா என்ன ஸ்டெப் எடுத்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஎஸ் அப்டேட்டு. இப்போ நம்ம ரீசெண்டாக ஓலா ஃபேக்ட்ரி அவங்க ட்ரான்ஸ்பரண்ட்டாக அவங்க ஃபேக்ட்ரியை காமிச்சிருந்தாங்க. அது மிகவும் அப்ரிஷியேட் பண்ண வேண்டியது. அவங்களோட ஓனர்ஸ் எல்லாருக்கும் வந்து ஒரு திருப்தி கொடுக்குற மாதிரி அவங்க எல்லா ஓனர்ஸ், ஓலா S1 ஓனர்ஸ்லாம் கூப்பிட்டு இதுதான் வந்து எங்களோட ஃபேக்ட்ரி, இப்படி தான் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்றத ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. எனக்குமே வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. அங்கே பேட்ரி செய்முறை விளக்கம் எல்லாமே வந்து அங்கே பார்க்குறதுக்கே பிரமிப்பாக இருக்குது. நான் ஓலா ஃபேக்ட்ரி வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்கை கொடுக்குறேன். நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள், நல்லாயிருக்கும். நல்ல ஒரு எஜுகேஷ்னல் வீடியோவாக இருக்கும். அது வந்து மிகப்பெரிய அப்டேட்டு. அதுக்கப்புறம் அவங்களோட Move OS 2.0. ஸோ Move OS 2.0வில் பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் இஷ்யூ வந்து சால்வ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ரேஞ்சு பிரச்சனையை சால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ Move OS 2.0 அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நிறைய யூசரால் வந்து 200 கிலோமீட்டர் வரைக்கும் அச்சீவ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து மேப்பு, க்ரூஸ் கண்ட்ரோல் எல்லாம் ஆக்டிவேட் ஆகிருக்கு. Move OS 3.0வும் வந்து உங்களுக்கு
கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுது. மூவ் OS 2.0 வந்து பிரத்யேகமாக நம்ம ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருக்கோம். அதோட க்ரூஸ் கண்ட்ரோலு, அதோட மேப்பு, அதெல்லாம் பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். 2.0வோட அப்டேட் என்னெல்லாம் அப்டேட் ஆயிருக்குன்னு. ஸோ இப்போ வாங்குறவங்களுக்கு மூவ் OS 2.0வோட தான் வருது. ஸோ மோஸ்ட்லி உங்களோட சாஃப்ட்வேர் பக்கெல்லாம் இப்போ வந்து ஓரளவு 90 to 100%, நான் யூசர்கிட்ட கேட்ட வரைக்கும் 90 to 100% வந்து இதெல்லாம் சால்வ் ஆகிடுச்சு. ஸோ ப்ரீவியஸ் இஷ்யூஸை வந்து நீங்கள் இப்போ கவலைப்பட தேவையில்லை. இதில் ஆன்லைன் சப்போர்ட்டு அது நிறைய பேருக்கு வந்து பிடிக்காது, சில பேருக்கு வந்து ஓகே அப்படின்னு. ஸோ இதில் வந்து நீங்கள் முடிவு பண்ணணும். இப்போ இங்கே வந்து ஓலா S1 ப்ரோக்கு வந்து டீலர்ஷிப் கிடையாது. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் வந்து சென்னையில் ஓப்பன் பண்ணேன்னு சொன்னாங்க, அதுவுமே வந்து இது வரைக்கும் ஓப்பன் பண்ணலை. ஸோ டீலர்ஷிப் இல்லாத ஒரு ஏரியாவில் நீங்கள் எல்லாத்துக்கும் ஒரு மெயில் போட்டோ இல்லை நீங்கள் ட்விட்டரில் வந்து நீங்கள் போஸ்ட் போட்டோ இல்லை அவங்ககிட்ட கால் பண்ணியோ தான் வந்து உங்களோட இஷ்யூஸை சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம மெட்ரோ சிட்டிஸ்லலாம் பார்த்திங்கன்னா 24 ஹவர்ஸில் இஷ்யூவை ஹேண்டில் பண்ணிடுறாங்களாம். ரொம்ப குயிக்காக இருக்கிறதா தான் சொல்கிறாங்க. கொஞ்சம் நீங்கள் ஊர் சைடில் ஏதாச்சும் இருந்தீங்கன்னா ஒரு 1 டே அந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க, ஏன்னா அவங்க வரதுக்கு லேட் ஆகுது. மிச்சபடி நீங்கள் வந்து சென்னை மற்றும் நீங்கள் ஏதாச்சும் ப்ரைம் லொக்கேஷனில் இருக்கீங்க, நீங்கள் வந்து மெட்ரோ சிட்டிஸில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் வந்து 1 டேலேயே வந்து உங்களுக்கே கிடச்சிருது. 1 டேலேயே வந்து அவங்க ரிப்பேரும் சரி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் யூசர் எக்ஸ்பீரியன்ஸை நான் போடுறேன், மறுபடியும் ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் போடுறேன். ஸோ அவங்ககிட்ட நான் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, சப்போர்ட் வந்து எனக்கு பிரச்சனை இல்லாமல் தான் இருக்குது. இவன் தான் ஆரம்ப கட்டத்தில் வந்து கொஞ்சம் எனக்கு பிரச்சனை இருந்தாலும் இப்போ வந்து ரொம்ப உடனுக்குடன் வந்து சப்போர்ட் கொடுத்துட்றாங்க, உடனுக்குடன் வந்து இஷ்யூ வந்து ரிசால்வ் பண்ணி கொடுத்துட்றாங்க அப்படின்ற பாசிட்டிவ் நோட்டு தான் சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் மேஜராக இப்போ சென்னையில் இருக்கீங்க, பெங்களூரில் இருக்கீங்க, இல்லை மேஜர் சிட்டிஸில் இருக்கீங்கன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு வந்து சப்போர்ட் வந்து ஒரு நாள்லேயே கிடச்சிருது அப்படின்றது பெரிய விஷயம்தான். ஸோ சப்போர்ட்டை பற்றி என்ன கேட்டிங்கன்னா ஓகே அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இதை நீங்கள் தான் இப்போ டிசைட் பண்ணணும். இப்போ நமக்கு வந்து இவ்வளோ பாசிட்டிவ் இருக்குது, இவ்வளோ நெகட்டிவ் இருக்குது. நீங்கள் வந்து எனக்கு டிசைன் ஃப்ளாவில் ஓகே நான் அட்ஜஸ்டபிள், எனக்கு வந்து இந்த ஆன்லைன் சப்போர்ட் நான் அட்ஜஸ்டபிள், எனக்கு வந்து 1.5 லட்ச ரூபாய்க்குள்ள ஒரு நல்ல வண்டியை கொடுக்குறியாப்பா, சரி ஓகே நான் வாங்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பை பாய்.